நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பேருந்து நிறுத்த இருக்கைகள் 2 மணி நேரத்தில் சீரமைக்கப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் 2022ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட நவீன குளிரூட்டப்பட்ட ஆட்சியர் அலுவலக பேருந்து நிறுத்தம் திறக்கப்பட்ட 3 ஆண்டுகளிலே மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அனைத்து பொருட்களும் சேதமடைந்து பயனற்ற நிலையில் காணப்பட்டது. இந்த அவல நிலையை நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி செய்தியாக வெளியிட்ட நிலையில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நேரடியாக ஆய்வு செய்து 2 மணி நேரத்தில் இருக்கைகள் சீரமைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி நதிக்கரையை அழகுபடுத்தும் திட்டத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு திட்டம் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். நான் அந்த பஸ் ஸ்டாண்டை ஆய்வு செய்தேன். ஆய்ச்சியில் அதில் சில பணிகள் இருக்குது. அதை நான் துரிய நடவடிக்கை எடுத்து அந்த பணிகளையும் முடித்து கொடுக்கிறேன். தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்து இது ஸ்மால் சிட்டியில் போட்ட திட்டம். அந்த திட்டத்தை விரைவு முடிக்கிறதுக்கு சில சின்ன பணிகள் 90% இந்த பணி முடிந்து விட்டது. இந்த 10% அந்த லைட்டை மட்டும் மாட்ட வேண்டியது இருக்குது. அந்த லைட்டை மட்டும் நான் இன்றைக்கி இதை நேரில் ஆய்வு செஞ்சுருக்கிறேன். அந்த லைட்டையும் மாட்டி பத்திரிகை துறை நண்பர் நீங்கள் நேரில் ஆய்வு இதே இடத்தில் நீங்களும் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு இந்த பணி ஒரு 2 நாளுக்குள் இந்த பணி சிறப்பாக முடிந்துவிடும்.